இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு மார்க் நற்செய்தி 16வது அதிகாரம் 9-15 முடிய நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம், சீடர்களிடம் அதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். உயிரோடு இருக்கிறார் என்று மரியா கண்டதை பற்றி சொன்ன பொழுது அவர்கள் நம்பவில்லை. அந்த சீடர்களில் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்ற பொழுது இயேசு அவர்களுக்கு வேற்றுருவில் தோன்றினார். அதை அவர்கள் மற்றவர்களுக்கும் அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது இயேசு அவர்களுக்கு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்டதை குறித்து மற்றவர்கள் சொன்னதை நம்பாமல் இருக்கின்ற அவர்களுடைய கடின உள்ளத்தை அவர் கண்டிக்கிறார். அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, நமக்கு ஒரு அற்புதமான கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர், நம்பிக்கையாளர்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதமான கட்டளையை கொடுத்திருக்கிறார். முதலில் நம்புங்கள். நம்மளே நம்பிக்கை தளர்ந்து போய் மற்றவர்கள்ட்ட ரொம்ப கஷ்டமாக பேசுறது. நம்ம முதல்ல நம்பணும். நம்மகிட்ட அந்த நம்பிக்கை உறுதி இருக்கணும். அந்த நம்பிக்கை உறுதி பெற்றுக்கொண்டு எங்கு சென்றாலும் இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு இன்ன காரியங்களை கட்டளையிட்டுள்ளார், இயேசுவை நம்பினால் இப்படியெல்லாம் கடவுள் நமக்கு செய்வார், நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், இந்த உடல் உயிர் வாழ்க்கைக்கு அடுத்து நிலை வாழ்வு கிடைக்கும், போதிக்கணும், சொல்லணும். ஒரு பிரசங்க மேடையில இருந்து சொல்ற மாதிரி இல்லை, அனுபவம் மிகுந்தவர்களாய் சொல்லணும். ஜபத்திலே மிகுந்து, தியானத்திலே மிகுந்து, இறை அனுபவம் பெற்று அதை சொல்லணும். நம்ம ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொதுநிலையினர் நம்ம எல்லாரும் இந்த வேலையை செய்கிறோமா? மிஷனரிமார்கள் வந்தாங்களே, பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்திலிருந்து வந்தார்களே, அதை அறிவிக்க வந்தார்களே, அறிவித்ததனால் இன்றைக்கு நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோமே. நாம் யாருக்கு அறிவிக்கிறோம்? நம்முடைய நிறுவனங்கள் வழியாக அறிவிக்கிறோமா? நம்முடைய நிறுவனங்களில் டிசிப்ளின், ஃபர்ஸ்ட் மார்க், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கு கடினப்பட்டு உழைக்கிறோமே. இயேசுவினுடைய அன்பை, இயேசுதான் உண்மை, உலகிலே உண்மை என்று, நீதி என்று மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? அதை அறிவிக்கவில்லை என்றால் நிறுவனம் எதற்கு? We are all missionaries. We have been sent into this world to preach the Lord, preach His love, preach the truth that He has given to us, imparted to us. அதை நம்ம செய்தால் தான் நம்மளும் மிஷனரிஸாக கருதப்படணும், மிஷனரிஸாக வாழணும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிறுவனங்களை கட்டி காக்க வேண்டும் என்பது நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளை இல்லை. நிறுவனங்கள் வைக்க வாய்ப்பு இருந்தால் அதை வைத்து எல்லாருக்கும் உம்முடைய அன்பை, உம்முடைய உண்மைத்தன்மையை, உம்முடைய நீதியை ஆண்டவரே நாங்கள் கற்பிக்க வேண்டும். எங்களுடைய அனுபவங்களின் வாயிலாக கற்பிக்க எங்களுக்கு கற்றுத்தார். நாங்கள் அனுபவம் பெறும்படி எங்களை உம்முடைய தூய ஆவியினால் ஆட்கொள்ளும், உம்முடைய ஆற்றலினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.